அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் அருமையான கடந்த 4 நாளைக்கு முன்பாக இவாஞ்சலிக் சர்ச் ஆஃப் இந்தியா ஸ்தாபகருமாகிய பிஷப் எஸ்ரா சர்க்கன் ஐயா அவர்கள் கர்த்தருக்களாக நித்திரை அடைந்தார்கள். இந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்த நாட்களில் ஒரு ஆசிரியர் குடும்பத்தில் பிறந்து தன்னை ஊழியத்துக்காக அர்ப்பணித்து சென்னை பட்டணத்தில் போய் ஒரு ஸ்தாபனத்தில் சேர்ந்து அந்த ஸ்தாபனத்தில் ஜாதி வரி பிடித்ததுனால அந்த ஸ்தாபனத்திலிருந்து வெளியே வந்து இந்த இவாஞ்சலிக் சர்ச் ஆஃப் இந்தியான்னு சொல்லி அவர்கள் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 55 வருஷங்களாக இதை கிட்டத்தட்ட 10,000 12,000 சபைகள் நிரூபிக்கும்படியாக அவர்கள் கொண்டு ஆண்டவர் அந்த காரியங்களை செய்தார். அவர் எந்த ஜாதி வரி பிடித்தது மனுஷரால் வெளித்தள்ளப்பட்டார்களோ, அவர் எந்த ஒரு ஜாதி வேற்றுமை இல்லாதபடி அந்த இவாஞ்சலி சர்ச்சு இந்தியாவில் அந்த சர்ச்சில் ஈசிய சர்ச்சில் அநேக ஜாதியில் ஒளியை செய்யணும் வாஞ்ச உள்ளவர்கள் எல்லாம் அதில் இணைத்து கொண்டு அதனால தான் கிட்டத்தட்ட 10,000 சபைகள் 2,613 சொச்சம் ஹவுஸ் பிரேயர் வீட்டு பிரேயர்களை வச்சு நடக்கிற காரியங்கள், இப்படி பல காரியங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். தேவ பிள்ளைகளை தேவன் அவர்களை கொண்டு உருவாக செய்தார். காரணம் என்னென்றால் அவருடைய வாஞ்ச எந்த ஜாதி வரி பிடித்து நம்மளை வெளியே தள்ளாங்களோ அவர்களை மத்தியில் நம்ம அநேக சபைகள் உருவாக்கணும், ஊழியத்தை நிலைநாட்டணும் என்று சொல்லி தேவனுக்கு கொடுத்த ஒரு வைராக்கியம் தேவ பிள்ளைகளை. அந்த வைராக்கியத்தினால இந்த உலகத்தில் அவர்கள் அநேக சபைகள் வர முடிஞ்சது. அநேருக்கு ஜாதி ஒரு மதம் இல்லாதபடி அநேகரை அவர்களை விசாரித்து இன்றைக்கி அநேக ஊழியக்காரை உருவாக்க முடியாக அநேகருக்கு வழிகாட்டும்படியாக வாழ்ந்த அருமையான காலம் சென்ற அருமையான பிஷப் எஸ்ரா சர்க்கன் ஐயா அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக தெரியும். நான் ஒரு நேரம் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது என்னை கூட்டு போன என்னுடைய அத்தான் அவர்கள் இதுதான் என்னுடைய தங்கச்சியோட குழந்தைன்னு என்று சொல்லும் பொழுது ஊழியம் செய்கிறார்கள்னு சொன்ன உடனே விசாரித்து எனக்கு ஜெபம் பண்ணி நல்லா ஊழியம் செய்யுங்க என்று சொல்லி எனக்கும் ஈஸியை கிட்டத்தட்ட 2000 வருஷத்துலேருந்து ஈஸிகளை எனக்கு தெரியும். நான் ஈஸியில் இருந்திருக்கிறேன். எனக்கு அருமையான ஊழியம் பார்த்து கொண்டு இருந்தாலும் நான் ஈஸியில் இருந்து ஊழியம் பார்த்துருக்கிறேன். தேவ பிள்ளைகளை இண்டிபெண்டாக ஊழியம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதனால் தொடர்பு உண்டு. அவர்களே போல இன்றைக்கி எத்தனையோ பிஷப் மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அசரியா பிஷப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி எஸ்ரா சர்க்கன் பிஷப் அவர்கள் எழும்பி அநேக சபைகள் நிர்வகிக்கிறார்கள். எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளை, ஒருவேளை அவருடைய ஆத்மா ஆண்டு சமூகத்தில் இளைப்பாரி கொண்டு இருக்கும். ஆனால் அந்த குடும்பங்களை அருமையான நம்ம சகோதரி கதூரிலி அவர் உடமிருந்த சகோதரி குடும்பங்களை தேவன் தேற்றும்படியாக அவர்கள் விட்டு சென்ற அந்த பணிகளை அவர்களை தொடர்ந்து செய்யும்படியாக நான் தேவ சமூகத்தில் பிரார்த்திக்கிறேன். ஒருவேளை அவர்களை தகப்பனார் இழந்து துக்கங்கள் இருக்கும், அருமையான தாத்தா இழந்த துக்கங்கள் அந்த பேரப்பிள்ளைகளுக்கு இருக்கும், குடும்பத்தாருக்கு இருக்கும், திருச்சபைக்காரர் இருக்கும், ஊழியக்காரருக்கு இருக்கும். தேவ பிள்ளைகளை உங்களுக்கு ஒன்று சொல்லணும், அவர்களை விட்டு சென்ற பணியை ஒருவேளை அவர்கள் 10,000 சபை நிர்வகிச்சுட்டு போயிருக்காராங்க என்றால் நீங்கள் 1,00,000 சபை உருவாக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை அதை விட்டுட்டு இருக்கிற சொத்தை நம்ம விற்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதங்க. ஏன்னா எத்தனையோ பேர் இன்றைக்கி மிஷினரிகள் உருவாக்கின சொத்தை விற்று தின்னுட்டு இருக்காங்க. தேவ பிள்ளைகளை அதை 1 20 30 ஆகும், 30 60 ஆகும், 60 100 ஆகும். அது பெருகப்பட்ட நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை போல காணப்படுங்க. தேவ பிள்ளைகளை நீங்கள் பெருக்கட்டாலும் அதை வித்துறாதங்க. தேவ பிள்ளை இன்றைக்கி அதான் நடந்து கொண்டு இருக்கு. எத்தனையோ சாபத்தில் அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இஸ்ராயா விட்டு சென்ற அந்த சபைகள் உங்கள் பணிகள் தொடரணும். நான் அவரே போல் பிஷப்புகள் ஊழியக்காரர்கள் எழும்பணும். தேவ பிள்ளைகளை ஜாதி மதம் இல்லாதபடி வேற்றுமை இல்லாதபடி என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்தாருங்கிறத
நினைத்து நீங்கள் அதை செயல்படுங்க. அப்போ தான் ஊழியத்தில் ஜெயப்பட முடியும். இந்த நாளில் நடக்க ஆராதனையில் தேவன் இடப்பட முடியாக எல்லாம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தேற்றி வழி நடத்த முடியாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஜெபத்தோடு கடந்து போங்க. அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் கிடைக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவர்களை கொண்டு 10,000 சபைன்னா நீங்கள் 1,00,000 சபைகளை உருவாக்க முடியாக வாஞ்சோடு செயல்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவ பிள்ளைகளே, தேவன் தான் அந்த குடும்பத்தை ஆற்றி தேற்றி வழிநடத்தி அவர்களை விட்டு சென்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன். கண்களை முடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. அருமையான தகப்பனே இஸ்ராயா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்துக்காக தகப்பனே அவர்கள் விட்டு சென்ற ஊழியங்களுக்காக, அந்த எவாஞ்சலிக் சர்ச் ஆஃப் இந்தியா அந்த தகப்பனே அந்த திருச்சபைகளுக்காக, போதர்களுக்காக, பிசமார்களுக்காக ஜெபிக்கிறோனப்பா. அந்த குடும்பத்தெல்லாம் தேற்றுங்க. அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செயல்பட நம்முடைய ஞாபகம் மகிமைப்பட நீர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோனப்பா. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார்.